தினமொரு வசனம். சங்கீதம் 16 வசனம் 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. விளக்கம். எனக்கு தெரிந்த ஒருவருடைய இல்லத்திற்கு நான் செல்லும் போது நான் தாழ்வு மனப்பான்மை அடைய அங்கே வாய்ப்பு உண்டு. மிக சாதாரணமாய் இருந்த அவர் இன்று மிக பெரிய கோடீஸ்வரனாக இருக்கின்றார். நல்ல வீடு, ஏராளம் சொத்துக்கள், பலவித உயர்ந்த சௌகரியங்கள் என அவர் ஓஹோ என்று இருக்கின்றார். ஆனால் அவரை சந்தித்து பேசிவிட்டு திரும்பும் போதெல்லாம் ஒன்றை நான் உணர்வேன். கடவுள் அவரை நல்ல வசதியாக வைத்திருக்கலாம், ஆனால் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அவர் பெற்றிருக்கின்ற அநேக வசதிகள் அவரை சந்தோஷமாக வைக்கவில்லை. பல வசதிகளின் நடுவில் அவர் சஞ்சலத்தை தான் சுவாசித்துக் கொண்டு வாழ்கின்றார். என்னிடம் வசதிகள் பல இல்லை, ஆனால் எனக்குள் சந்தோஷமும் சமாதானமும் நிச்சயமாக உண்டு. ராஜாவாகிய சாலமோனுக்கு அமைந்த வசதிமிக்க சூழ்நிலைகள் மிகவும் ஆச்சரியமானவை. ஒரு மனிதன் 1000 பெண்களை மணக்கும் அளவுக்கு வாழ்க்கை அவன் விரும்பியபடி லகுவாக இருந்தது. அவன் பெற்ற பல சௌகரியங்கள் கடவுளால் வந்தவையே. ஆயினும் அவன் சௌகரியமாய் வாழ்ந்தவனே அன்றி சந்தோஷமாய் வாழ்ந்தவன் அல்ல. அவன் சௌகரியங்களின் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தும் எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமே என்று தான் அவனுடைய மனம் புலம்பிக் கொண்டிருந்தது. வெளி சூழ்நிலைகள் யாவற்றிலும் சந்தோஷத்திற்கு வாய்ப்பேதும் இல்லாத போதும் கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன் என்றான் ஆபகூக். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை அனுபவிக்கத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய இருதயம் அவனுக்கு இருந்தது. சௌகரியமாய் இருப்பதை அல்ல, சந்தோஷமாய் இருப்பதை நாம் நாட வேண்டும். ஆடம்பரமான பல வசதிகளை நாம் நாடுவது அல்ல, இருதயத்தில் அமைதி இருப்பதை நாம் நாட வேண்டும். அமைதியையும் ஆனந்தத்தையும் நாம் நாடினால் கடவுள் அவற்றை பெறுவதற்கு பல வசதிகளை தர வேண்டிய கட்டாயம் இல்லை. பல வசதிகளை தருகின்ற போதும் அவை மகிழ்ச்சிக்கும் சமாதானத்திற்கும் வழிகளாகி விடும் என்பது நிச்சயமல்ல. உண்மையான அமைதி, ஆனந்தம் ஆகியவற்றை ஒருவருக்கு தேவன் அளிக்க விரும்பினால் அதற்காக பல்வேறு சுக சௌகரியங்களை தந்தால் போதாது. முதலாவது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தக்க வைக்க இயன்ற ஒரு இதயத்தை நமக்கு தந்தாக வேண்டும். ஏனென்றால் அது அனுபவிக்க பல நன்மைகள் இருந்தாலும் இருதயத்தின் தன்மை எப்படியோ அப்படியே சந்தோஷத்தின் நிலைமை இருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்கள் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.